கண்ணகி கதை எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? ஒரு பெண் எந்த நிலையிலும் தன்னுடைய கணவன் எவ்வளவு வழிமாறி போனாலும் அந்த கணவனை அப்படியே ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனால அந்த இலக்கியம் நமக்கு கற்பிக்குது. அதைத்தான் பெரியார் சாடுகிறார். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை பெரியார் படிக்க வைத்தார் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கல்லூரிகள்லாம் இருந்தது, அந்த கல்லூரிகளை எங்க தாத்தா படிக்கலையே, எங்க பாட்டை யாரும் படிக்கலையே, எங்க அப்பா படிக்கலையே. அந்த கல்லூரி அப்ப யாருக்கானதா இருந்துச்சு? அதுதான் பெரியார் நம்மிடையே வைக்கக்கூடிய கேள்வி. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர்கள் யாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டு பேருந்துகள்ல ஒட்டுறதுக்கு பயணப்படுவாங்க. அந்த அறமண்டையர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடை எங்க பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கு பெரியாரை ஈவேரா மற்றும் சில வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர்கள் பயன்படுத்த இங்க பெரும் படை ஒன்று உருவாகி கொண்டே இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம், பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்று. இன்றைக்கு பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்று பல்வேறு இடங்களில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையை அடுத்து இன்றைக்கு தென்காசியிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் மற்ற மாவட்டங்களிலும் எங்களுடைய மாணவர் பேரவையின் சார்பாக நடைபெற போகிறது. நாம் பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்று சூளுரைத்து கொண்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தான் பெரியார் எதுவுமே பண்ணல. பெரியார் அப்படி என்ன பண்ணி கொண்டார் என்று பெரியாரினுடைய சிந்தனைகளால் பேச்சுரிமையை வாங்கி பல்வேறு மேடைகளில், அதாவது அரசியலில் அங்கீகாரமே இல்லாமல் இருந்த பெண் சமூகத்திற்கு அங்கீகாரம் கிடைப்பதற்காக குரல் கொடுத்து அந்த கருத்தியலின் வாயிலாக இன்றைக்கு ஒரு பேச்சுரிமை பெற்று பேசக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் கூட அவரை ஒருமையில் பேசி அவருடைய சித்தாந்தங்களை கொள்கைகளை அவமதித்து அவருக்கு எதிராக இன்றைக்கு பேசி கொண்டிருப்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பெருஞ்சிக்கலாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு பெரியாரின் தேவை இங்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நாம் தோலுரித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. பெரியாருக்கு முன்னாடி பெண்களினுடைய நிலை இங்கு என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த மாதிரி அடக்குமுறைகளுக்கு உட்பட்டாங்க, எந்த மாதிரி அடக்குமுறைகளால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இன்றைக்கு கல்வியில், அதாவது உயர்கல்வியில மத்திய அரசினுடைய இதுவே 28% இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் 48% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் அன்றைக்கு பெரியார் நம்மிடையே விதைத்த விதை. அந்த விதையின் வளர்ச்சி தான் இன்றைக்கு பல திட்டங்களாக தீட்டப்பட்டுள்ளது. அந்த விதையினுடைய நீற்றிதான் இன்றைக்கு பல்வேறு பெண்கள் பல்வேறு இடங்களில் பயணிக்கிறார்கள் அல்லது பல்வேறு அரசியல் மேடைகளில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் பெரியாரினுடைய சிந்தனை தான். எல்லாரும் கேட்பாங்க, பெரியாரா உங்களை படிக்க வச்சாரு? இல்ல. பெரியாரா உங்களுக்கான பெண் விடுதலையை வாங்கி தந்தாரு? அதுக்கு முன்னாடி யாரும் பெரியார பேசல, அதாவது கல்வி குறித்து பேசலையா, உரிமை குறித்து பேசலையா, பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கிறவர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பெண்கள் விடுதலை வேணும்னு பேசியிருப்பாங்க. ஆனா பெண்கள் எந்தெந்த தளங்களிலெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதனை மிக ஆழமாக அடித்தளமாக இங்கு கோடிட்டு நமக்கெல்லாம் படம் பிடித்து காட்டியவர் தந்தை பெரியார். ஏன் அப்படின்னா, பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொத்துரிமையோ பேச்சுரிமையோ கொடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குள்ள மட்டும்தான் அவங்களுடைய அடிமைத்தனம் ஒளிந்திருக்கான்னு கேட்டா இல்ல. கற்பு அப்படிங்கிற சொல்லாடலுக்குள்ள பெண்மையின் அடிமைத்தனம் இருக்கிறது, திருமணம் என்கிற சொல்லுக்குள்ள இருக்கிறது, விதவை என்கிற சொல்லுக்குள்ள இருக்கிறது. பெண்களினுடைய கற்பு என்கிற சொல்லாடல்ல அவங்களுடைய ஒட்டுமொத்த நிலையும் அங்கு அடங்கி இருக்கிறது. இப்படி எங்கெல்லாம், அதாவது அடிமைத்தனம் என்பது எந்தெந்த வழிகளிலெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை நமக்கு படம் பிடித்து காட்டியவர் தான் தந்தை பெரியார். அந்த நிலைகளில் பெண்கள் எவ்வாறு வர வேண்டும் என்பதனை நமக்கு ஆணித்தரமா, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பெண் விடுதலை பற்றி ரொம்ப எளிமையா எல்லா இடங்கள்லையும் நம்மளால பேச முடியுது. ஆனா அன்னைக்குள்ள காலகட்டத்துல அப்படி எளிமையா வெளியே பேச முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அத்தனை இடர்பாடுகளிலும் தன்னுடைய தள்ளாத வயதிலும்
அனைத்து தரப்பு அடிமைத்தனங்களையும் எடுத்து தோலுரித்து காட்டியவர் தந்தை பெரியார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதற்காக மட்டும்தான், இந்த பெண்ணடிமைத்தனத்திற்காக மட்டும்தான் பெரியார் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லை. அறிவியல் ரீதியா நாம் என்னென்ன நிலைகளில் முன்னேற்றம் அடைய வேண்டும், எல்லாரும் சொல்றதுதான். தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாங்க, அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழ் தேசியம் அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடியவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க. ஆனா தமிழ் மொழியில கூடிய இலக்கியங்கள் எதை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது, அதுல அறிவியல் தன்மை எந்தவாறு இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பியவர் தந்தை பெரியார். தமிழ் மொழியானது கணினி அடிப்படையில் வர வேண்டும் என்று அதில் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு தமிழ் மொழியின் முன்னேற்றத்திற்கு வழிவகை வகுத்தது பெரியார். தமிழ் எப்படி சொல்லலாம், இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோவலன் கண்ணகி கதை எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே. கணவன் திருமணம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்க இன்னொருத்தவங்க கூட உறவுல அவங்க இருக்கிறாங்க, திருப்பி அதே கணவன் வாராங்க. வரும்போது அந்த கணவனை அந்த பெண் அப்படியாகவே ஏற்றுக்கொள்கிறாள். அதே கணவனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் தீங்கு வருகிற பொழுது அந்த கணவனுக்காக மதுரையே எரித்து பண்றா. அப்படிங்கிறது ஒரு பெண் எந்த நிலையிலும் தன்னுடைய கணவன் எவ்வளவு வழிமாறி போனாலும் அந்த கணவனை அப்படியே ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனால அந்த இலக்கியம் நமக்கு கற்பிக்குது. அதைத்தான் பெரியார் சாடுகிறார். மொழி குறித்து, மொழியினுடைய தன்மை குறித்து, அதனுடைய வரலாறு குறித்தெல்லாம் சாடவில்லை. அந்த இலக்கியங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு எதை எடுத்து நமக்கு சொல்கிறது என்பதுதான் பெரியார் நமக்கு சாட்டடியாக கொடுக்க விரும்புவது. ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்றது, மொழிய காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, அவருக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு ஒரு பச்சிலை. இன்னைக்கு நம்ம கணினியில ரொம்ப எளிமையா தமிழ்ல நம்ம தட்டச்சு செய்துட்டு வரோம். அந்த எளிமையான தட்டச்சு செய்வதற்கான எழுத்து சீர்திருத்தத்தை இங்க அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். 1930-38களுக்குள்ள அவருடைய விடுதலையில அப்படி திருத்தம் பண்ண எழுத்து சீர்திருத்தத்தை தான் விடுதலையில எழுதிக்கிட்டே வராங்க. அதை தொடர்ந்து மற்ற பத்திரிகைகள், முரசொலி சார்ந்த பத்திரிகைகள்லாம் கொஞ்ச வருடங்கள் கழித்து அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் 1978ல தான் அந்த அந்த எழுத்து சீர்திருத்தத்தை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு அரசாணை வருகிறது. அதற்கப்புறம் நம்ம அந்த மொழி சீர்திருத்தத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்படியாக பெண் அடிமைத்தனம் மட்டுமல்ல, எழுத்து சீர்திருத்தம் மட்டுமல்ல, அறிவியல் சீர்திருத்தத்தையும் அவர் நமக்கு எடுத்து எம்புகிறார். ஒரு தொலைநோக்கு பார்வை பெரியாரிடம் இருந்தது. கருத்தடை அல்லது இந்த சோதனை குழாயில இன்னைக்கு பெருவாரியா பல்வேறு இடங்கள்ல கருத்தடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோதனை குழாய் மூலம் பெண்கள் பெண்களுடைய உதவி இல்லாமல், ஆண்களோட உதவி இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்கிற நிலை இன்னைக்கு இந்த நிலையை பற்றி 1930களையே தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கைபேசியில இருந்து மடிக்கணினி வரை எல்லா தொழில்நுட்பம் பற்றியும் தொலைநோக்கோடு பெரியார் பேசியிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் என்ன சிக்கல் அப்படின்னா, பாரதிதாசன் கூட 1938ல ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதொன்று கண்டறிவோம், இது என்ன குற்றம் அப்படின்னு. இந்த கருத்தடை பற்றி பெரியார் இப்படியாக பேசுகிறார் 1930களில். அதனுடைய தேவை குறித்து பேசுகிறார். அதை தொடர்ந்து அந்த சிந்தனையை உள்வாங்கி எங்களுடைய பாவேந்தர் என்ன சொல்றாங்க, புரட்சி கவிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம் அப்படின்னு. அப்படி என்றால் இப்படிப்பட்ட கவிதைகள் அல்லது இப்படிப்பட்ட திட்டங்கள் இங்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது பெரியார் போட்ட விதை. இதை நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, பெரியார் இருக்கும் போதே இங்கு பல்வேறு வரலாறு மிக்க கல்லூரிகள்லாம் இருந்துச்சு. பச்சையப்பன் கல்லூரி போன்ற, இந்து கல்லூரிகள் போன்ற, அல்லது கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தின கல்லூரிகள்லாம் இருந்தது. அப்படி இருக்கும் போது எப்படி உங்களை பெரியார் படிக்க வைத்தார் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கல்லூரிகள்லாம் இருந்தது. அந்த கல்லூரிகளை எங்க தாத்தா படிக்கலையே, எங்க பாட்டை யாரும் படிக்கலையே, எங்க அப்பா படிக்கலையே. அந்த கல்லூரி அப்ப யாருக்கானதா இருந்துச்சு? அதுதான் பெரியார் நம்மிடையே வைக்கக்கூடிய கேள்வி. கல்லூரிகள் இருக்குது, அங்க யார் படிக்கிறா? நீ படிக்கிறியா? இல்ல.
இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில பெரியார் இது எல்லாத்தையும் வச்சு நம்மகிட்ட ஒரு விவாதமாக தான் நம்ம முன் வைக்கிறாங்க. நம்மளை சிந்திக்க தூண்டுகிறார். அந்த சிந்தனையின் விளைவுதான் இன்றைக்கு ஓரளவுக்காவது நம்மளுடைய உரிமைகளை பெற்று அல்லது உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெரியார் அன்றைக்கு போட்ட விதை. அந்த விதை தான் இன்றைக்கு முளைத்து பெரும் மரமாக நிற்கிறது. இதை நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. இப்படியாக நம்ம இன்னைக்கு தமிழக வரலாறு அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா, இந்திய வரலாறு எழுதுறோம் அப்படின்னா சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். தமிழ்நாடு வரலாறு எழுதுறோம் அப்படின்னா பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அப்படின்னு பிரித்தால் ஒழிய வரலாறு இங்கு எழுத முடியாது. பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் என்று தமிழக வரலாற்றை பிரித்தால் மட்டும்தான் தமிழகத்தின் அடக்குமுறையெல்லாம் என்று எப்படி இருந்தது, இது இன்றைக்கு என்னவாறு மாறி இருக்கிறது என்பதனை தமிழ் சமுதாயத்திற்கு எடுத்து கூற முடியும். இன்னைக்கு கூட பல்வேறு பேருந்து நிலையங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர்கள் யாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டு பேருந்துகள்ல ஒட்டுறதுக்கு பயணப்படுவாங்க. அந்த அறமண்டையர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடை எங்க பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு பள்ளிகள் எடுத்துக்கிறோம் அல்லது மருத்துவமனைகள் எடுத்துக்கிறோம். அரசு மருத்துவமனை அரசு பள்ளி அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது தமிழ் மொழியில தான் எழுதி இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்படிதானே? அதே இப்படி சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு பயணப்படுது. அப்படி இருக்கும்போது இது தமிழ்நாடு அரசினுடைய பேருந்து அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற இப்போ கேரளா மாநிலத்தை எடுத்துக்கிறோமே, அவங்க பேருந்துல தமிழ் மொழியிலேயே எழுதுவாங்க? இல்ல, அவங்க மொழியில தான் எழுதுவாங்க. அப்ப மேல எந்த மொழியில எழுதி இருக்கோ அது அந்த மாநிலத்தினுடையது அப்படிங்கறத நம்மளால எளிமையா கண்டுபிடிக்க முடியும். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி திராவிட சித்தாந்தமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி போராடுறீங்க தானே, தமிழ் தேசியம் பேசுறீங்க தானே, உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருந்தால் இன்றைக்கு மத்திய அரசு பல்வேறு இடங்களில் அதாவது தமிழ்நாட்டுக்குள் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வரக்கூடிய துறைகளில் இந்தியை அச்சடித்துக் கொண்டிருக்கிறதே, அதை உங்களால் அழித்து ஒட்ட முடியுமா? முடிந்தால் அந்த ஒரு வேலையை செய்யலாம் தானே. அழிவு வேலை செய்யறதா இருந்தால் யார் அதிகாரத்தில் இருந்து தமிழ் மொழியை ஒடுக்குகிறார்களோ அவர்களை நோக்கி செய்ய வேண்டும். அதை செய்யாம இங்க இருந்துகிட்டு ஒரு கும்பலை நம்ம தமிழ் தேசியம் பேசுறோம், நம்ம மாணவர்கள் வீரமானவர்கள் சொல்றது. அப்படி மானமும் அறிவும் இருந்தால் அவர்கள் யாரை எதிர்த்திருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். பெரியாருக்கு பின் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பகுத்தறிவு மிக்கவர்களாக நாம் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார். அதை நாம் எல்லாரிடத்திலும் கொண்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு பெரியாரை ஈவேரா மற்றும் சில வார்த்தைகளை சொல்லி அவர்கள் பயன்படுத்த இங்க பெரும் படை ஒன்று உருவாகி கொண்டே இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம், பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்று. நீங்கள் சொல்லுகிறவர்கள் வேண்டுமானால் வேறு துறைகள்ல சிறந்தவர்களாக இருக்கலாம், நாங்க அதை ஒத்துக்கிறோம். நீங்க வைத்திருக்க பெரியார்கள் சொல்றவங்க மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அவங்க ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சிருக்காங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் பெரியாருக்கு நிகர், அவருக்கு நிகரான ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவர் இங்க யாரும் இல்லை. அதனால் நாங்கள் எங்கும் எப்போதும் சுழற்றை கொண்டே இருப்போம். பெரியார் ஒருவர் தான் பெரியார். தமிழ்நாட்டை பெரியாரினுடைய வரலாறு இல்லாமல் எழுத முடியாது. என்றும் பெரியார் வழியில் பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி.